போகும் தலைப்பு விடாமுயற்சி ஆகும். முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார். முயற்சி திருவனை ஆக்கும். முயற்சி தன்னை வர்த்த கூலி தரும் என்று முதுமொழிகள் தமிழில் உண்டு. முயற்சிக்கும் விடாமுயற்சிக்கும் இடையே ஏற்படுவதே ஒரு வித்தியாசம் தான். தோல்வி அடைந்தவர் அங்கேயே நின்று விடுகிறான். ஆனால் விடாமுயற்சி கொண்டவர் தனது விழுந்த இடத்தை படிக்கல்லாக மாற்றி தொடர்ந்து முயற்சி செய்வான். உலகம் உன்னை முடிந்து விட்டது என்று சொல்லும் போது உன் இதயம் மட்டும் இன்னொரு முறை முயற்சி செய் என்று சொன்னால் அதுதான் விடாமுயற்சி. தோல்வியில் கலங்கியல் என்ற பொன்மொழிக்கேற்ப தோல்வியை கண்டு மனம் தளரக்கூடாது. தோல்விகள் நமக்கு அனுபவத்தை தந்து வெற்றியை நோக்கி செல்லும் பாடங்களை கற்றுக் கொடுக்கிறது. இதற்கு சிறந்த உதாரணம் சிங்கப்பூரின் ஓட்ட வீராங்கனை சாண்டி பெரேரா. 2015 தங்க வென்ற பிறகு அடுத்த சில ஆண்டுகள் சோதனை காலம். காயங்கள், விமர்சனங்கள், இவரால் முடியாது என்ற ஏளன பேச்சுகள். ஆனால் அவர் ஓட்டத்தை நிறுத்தவில்லை. ஒவ்வொரு முறையும் தோல்வி அவரை தள்ளிய போது அவர் மீண்டும் மீண்டும் கால்களை பலமாக நிலத்தில் ஊன்றினார். இந்த விடாமுயற்சி தான் இன்று அவரை ஆசிய விளையாட்டில் தங்க வெல்ல வைத்து அவரின் ஒலிம்பிக்கில் பங்கு பெறும் கனவை நனவாக்க செய்தது. நண்பர்களே, உங்களை சுற்றியுள்ளவர்கள் உங்கள் தோல்வியை கணக்கிடுவார்கள். ஆனால் உங்கள் அடுத்த அடியை கடந்தீர்கள். வேகம் குறையலாம், ஆனால் ஓட்டத்தை நிறுத்தக்கூடாது. ஒரு தடையை தாண்டுவது வெற்றி அல்ல, பல தடையை தகர்த்து கொண்டு முன்னேறுவது தான் விடாமுயற்சி. இதோ மனதிற்கு தெம்பூட்டும் அந்த வரிகள். யாரும் இல்லை தடை போட, உன்னை மெல்ல எடை போட, நம்பிக்கையில் நடை போட சம்மடமே. என்ன இல்லை உன்னோடு, ஏக்கம் என்ன கண்ணோடு, வெற்றி என்றும் வலியோடு பிறந்ததுமே. நண்பர்களே, இன்று முதல் நமது பள்ளி விழுமியங்களில் ஒன்றான விடாமுயற்சியை மனதில் கொண்டு நாம் இலக்கையை அடைய தொடர்ந்து முயற்சி செய்ய உறுதி எடுத்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம்.